சொல்லுவாங்க. ஏன்னா என்ன மருந்தை பற்றி நீ கற்று வந்து படிச்சுட்டு போற எழுதித்தாங்க மாற்று சார் சொல்லிப்பாங்க. நீங்க எப்படி பூரா படிச்சுட்டு எல்லாரும் சொல்றது ஒரே கருத்து தான், ஒண்ணுதான். 3 பேர் பேசியிருக்காங்க இறைப்படி அப்படியே அப்படியே. நான் சொல்றேன் ஒரு பக்கம் போக வேண்டாம், தடுக்கி விழுந்தா அப்படி இருக்குது. கிறிஸ்தவ வரலாற்று நூலகம் 55,500 புக் இருக்கு. இன்னைக்கு 55,500 புக் என்ன சொல்லுது? அவங்க செய்த சமூக பணியை சொல்லு. ஒரு பாருங்க, ஒருத்தர் உங்களுக்கு தெரியாது இருக்கா இல்லையா என்னன்னு கோவில் பட்டினா கடன் பட்டாயி இங்க வரப்போது பாருங்க. சுரண்டாரு கிறிஸ்தவ வரலாற்று நூலகம் உலகம் பிரசித்தி பெற்றது. பக்கத்திலேயே மிஷினரி வாழ்க்கையை பூரா வச்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி இறைப்படினா எப்படி சொல்லுங்க. சாட்சி இருக்கா? அடுத்தது போவோம். வேதத்துல இருந்து சொன்னீங்களா? நான் கேட்க சுருக்கமா முடிக்கிறேன். எல்லாம் வேதத்தையும் சொல்லிட்டீங்க. நீதிமொழிகள் 19 சொல்லி ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நீதிமொழிகள் சாதனம் சொல்லிட்டார். மத்திய 25 சுருக்கமா சொல்றேன். பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வியாதியா இருந்தேன். யாரியா நீ? அதை யாராவது என்ன பாருங்கடா. சமூக பணினா எல்லாமே முடிஞ்சு போகுது. இதெல்லாம் இங்கிலாந்து மிஷினரிகள் 5 ஊர்ல டிரான்ஸ்மிஷன் எல்லாம் போட்டு வாசித்து சமூக பணி செஞ்சாதான் அதுக்கப்புறம் ஏற்படி செய்ய முடியும்னு முடிவு பண்ணி தான் அவங்க சமூக பணியில் இறங்கினாங்க.